கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப நாளாகிடுச்சு. சிரமன் சபை, தமிழ் சபை எல்லாரும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இரண்டு காரியங்கள். நான் ஒன்று உங்களுக்கு முதலாவது நன்றி செலுத்துறதுக்காக. நீங்கள்லாம் ரொம்ப எப்பொழுதுமே எனக்காக என்னோடய குடும்பத்துக்காக ஜெபிச்சதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நான் இந்த ரெக்கார்டிங்கை செய்கிறேன். முதலாவது, நான் 3 வாரமாக வெளியூருக்கு போயிருந்தோம். ஓய்வு எடுத்து அந்த ஓய்வு நேரத்தில் நல்லபடியாக எல்லாமே கரெக்டாக நடந்தது. ஏன்னா நீங்கள் எனக்காக ஜெபிச்சிங்க. எனக்கு தெரியும் சிஸ்டர் ரூத்தும் ரெவரண்ட் கிறிஸ்டியன் பராமும் சேர்ந்து உங்களோட சபை மூலியமாக தமிழ் சபை சிரமன் சபையிலேருந்து நிறைய ஜெபிச்சிருக்கீங்க எனக்காக. அதுக்காக உங்களுக்கெல்லாம் நன்றி. அந்த ஓய்வு நாளெலாம் நல்லபடியாக நடந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லாம் அந்த அந்த ஓய்வு எடுக்கும் போது கூட இயேசுவோட வார்த்தையை தியானிச்சுட்டு இயேசு நிறைய காரியத்தை பற்றி பேசினார். அவர் இருக்கையில் என்னென்ன காரியங்கள் எவ்வளோ நம்ம சந்தோஷத்தை தான் அவர் விரும்புகிறாரு. ஆனாலும் ரொம்ப நன்றியாக இருக்குது. அது எனக்கு மட்டும் ஜெபிக்கலாம் நீங்கள். அது ரெண்டாவது இல்லை உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு அந்த ஓய்வு நாளில் ஜெபிச்சதுக்காக. இன்னொன்று, நீங்கள் தொடர்ந்து எனக்காக ஜெபிக்கிறீங்க, ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, என்னோடய குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறீங்க. 3 மகனுக்காக ஜெபிச்சதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஜான், டேவிட், மார்க் அவங்க எல்லாரும் வார்த்தையில் நிலைத்திருக்காங்க. ஆனாலும் இன்னும் தொடர்ந்து ஜெபிங்க. என்ன விண்ணப்பம் என்னன்னா, அவங்க ஆவியில் இன்னும் கூட நிரப்பி ஆவியில் நடக்கணும். வார்த்தையில் நடக்கிறாங்க, ஆனால் ஆவியிலையும் இன்னும் நிறைஞ்சு நடக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் ஜெபம் நிச்சயம் தேவை. ஏன்னா நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிற கூட்டமாக இருக்கிறீங்க. அதுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இரண்டாவது காரியம் என்னன்னா, நீங்களும் கூடி வர போகிறீங்க இந்த சாட்டர்டே, இந்த வர சாட்டர்டே. சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் ரூத் சொன்னாங்க, ப்ரே ஃபார் சிஸ்டர்ஸ் ப்ரே மீட்டிங்னு சொல்லியிருந்தாங்க. 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் 5 மணி நேரம் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதில் நல்லபடியாக இது ஒரு நல்ல கூட்டம், ஒரு நல்ல எண்ணம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்னு நான் ஜெபிக்கிறேன். இது ஒரு ஜெப கூட்டமாக, ஒரு ஐக்கிய கூட்டமாக, நீங்கள் பெண்கள் ஐக்கிய கூட்டமாக நீங்கள் சேர்ந்து வச்சுருக்கீங்க. அந்த தலைப்பு கூட நல்ல தலைப்பு. விசுவாசத்தின் பெண்கள், தேவ பெண்கள் விசுவாசத்தில் எப்படி நடக்கணும்னு நீங்கள் கூடி வந்திருக்கீங்க. அதில் அந்த 3 காரியம் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அது கூட நல்ல சாய்ஸ் தான். நல்ல 3. ஒன்று தொடர்ந்து எப்படி ஜெபிக்கணும்னு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அது நல்ல சாய்ஸ் தான், சப்ஜெக்ட் தான். அது மட்டும் இல்லை, ஜெபிக்கும் போது எப்படி தேவனோட வார்த்தையின் வல்லமை எப்படி வெளிப்படுத்துறது, அதுவும் ரெண்டாவது டாபிக், நல்ல டாப்பிக்காக சூஸ் பண்ணியிருக்கீங்க. 3வது, எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறது, ஒரு கவலை இல்லாமல் ஆராதிக்கிறதுக்கு. நம்ம ஆராதிக்கும் போது நம்ம கவலை எல்லாம் கர்த்தர் நிறைய வாட்டி கர்த்தர் சொல்லியிருக்காரு. 2வது குரானிக்கல் புஸ்தகத்தில் 20 வசனம் கூட அன்றைக்கி கூட நான் பார்த்தேன். நம்ம போருக்கு போகும்போது கர்த்தர் நல்லா, கிங் ஜோஹோஷபாத்துன்னு ஒருத்தருங்க ராஜா இருந்தார். அவர் போருக்கு போகும்போது எதிர்ப்பு நிறையா வந்துடுது. ஆனாலும் அவர் என்ன செஞ்சார்னா, ஒரு வர்ஷிப் டீமை கூட்டி அவங்களெல்லாம் இராணுவருக்கு முந்தி இந்த கூட்டத்தை உருவாக்கி, நீங்கள் எல்லாரும் பாடுங்கள். அவங்க பாடும்போது, அவங்க வர்ஷிப் பண்ணும்போது கர்த்தர் நிறைய விடுதலை கொடுத்தாரு. அந்த பிசாசோட எதிரியான இராணுவெல்லாம் அழிச்சிட்டாரு. ஸோ நல்ல டாப்பிக்காக 3 நல்ல டாப்பிக்காக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
இன்னொரு காரியம் நான் வந்து எனக்கு நன்றி செலுத்தணுன்னு என்னென்னா, போன மாதம் நீங்கள் ஞாபகம் வச்சுருங்க, 21 ஜூன் மாதம் 21 ஒரு மாதம் இதுக்கு முந்தி அப்பயும் நீங்கள் கூடி வந்து ஜெபிச்சிங்க. ஏன் ஜெபிச்சிங்கன்னா, நான் கொல்லம்பூரில் வந்து ஒரு பெரிய ஒரு ஜெப கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் வந்து சிரம்பான்லேயும் கூடி வந்து இதே போல் ஒரு மாதத்துக்கு முந்தி நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூடி எங்களோட சேர்ந்து ஜெபிச்சிங்க. நீங்கள் சிரம்பனில் ஜெபிச்சிங்க, நாங்கள் கொல்லம்பூரில் ஜெபித்தோம். எல்லாம் கர்த்தரோட சுத்தத்தோடு தான் நீங்கள் நடக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிஸ்டர் ரூத்துக்கு நன்றி, ரெவரன் பரம் கிறிஸ்டினுக்காக நன்றி. ஏன்னா அவங்கெல்லாம் நீங்கள் 50 பேராக கூடி இருக்க போகிறீங்க. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நேற்று கூட நான் ஒரு செய்தி கேட்டேன். இது வந்து தேவ ராஜ்யத்தை எழுப்புதல் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் நிச்சயம் செய்வார் மலேசியா நாட்டில். ஸோ இது வந்து இந்த கூட்டம் வந்து ஐக்கியத்தின் கூட்டம் வந்து ரொம்ப விசேஷமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். இதோட உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு விரும்புகிறேன். அன்புள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் தேவனே. இந்த பெண்கள் கூட்டத்தை ஆசீர்வதியும் தேவனே. எல்லா காரியத்திலையும் நீர் அவர்களை தொட்டு எப்படி ஜெபிக்கணும், வார்த்தையின் வல்லமையை அவர்கள் அறியணும் தேவனே. ஆவியானவரே, நீர் அவர்களை தொடும் தேவனே. ஆராதனை செய்யும் போது கூட அவங்களுக்கு வெற்றி இருக்கும் தேவனே. எல்லாத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். அவர் 50 பேர் நாச்சும் கூடி வராங்க. அதுக்கு மேலே வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீர்னு நான் ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ரூத்தை கமிட் பண்ணுறேன். அவங்களோட பெண்களோட ஐக்கிய ஜெப கூட்டத்தை ஆசீர்வதிக்கிறேன். எனக்காக ஜெபிச்சிருக்கார்கள், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிச்சிருக்கார்கள், சபைக்காக ஜெபிச்சிருக்கார்கள். இந்த ஒரு நாள் மட்டும் இல்லை தேவனே, இந்த கூட்டம் எவ்வளோ நாளாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக இவங்களை சஸ்டெயின் பண்ணி ஆவியில் நிரப்பும் தேவனே. ஆவியானவரே, நீ அற்புதத்தை செய்யும், அவர்களை உற்சாகப்படுத்தும் தேவனே. புது விசுவாசத்தில் ஊற்றும் தேவனே. நீ இது நிச்சயம் செய்வீர்னு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். அவர்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.